அவர் எதற்கு பைத்தியங்களை தெரிந்து, இப்ப சொல்லுங்க, உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தாரா இல்லையா? உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார், சரிதானே? ஏன்னா ஞானியை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிஞ்செடுக்கிறார். இப்ப என்ன தெரிஞ்செடுத்துட்டார். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ, நம்ம விரும்பியோ விரும்பாமலையோ அவர் தெரிந்தெடுத்துட்டார். இப்ப தெரிந்தெடுத்ததுனால எனக்கு தெரியும் நான் ஒரு பைத்தியம், என்ன அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக என்றால் இந்த உலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. நம்ம என்ன செய்கிறோம்? எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் புரியாது, இப்படியே சொல்லி சொல்லி நம்ம அப்படி ஆயிட்டோம். இனி சொல்ல போகிறோம், என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அது சுசீந்திர மக்கள் எனக்கு நிறைய சாட்சி சொல்லுவான். அவர் மைக்க பிடிச்சா ஏதாவது வளருவார், ஏதாவது சொல்லுவார். இதை கேட்க கேட்க எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கர்த்தர் என்னத்தான் தெரிஞ்செடுத்திருக்கிறாரு. சார், நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நடந்துகிட்டே இருக்குது, இன்னும் நடக்கும். சொல்லுங்க, இதுவரைக்கும் நீங்க பேசுனது ஒண்ணு நடக்கல, இன்னைக்கு நீங்க பேச போறீங்க, நடக்க போகுது.